இந்தியால மம்மினாலே நமக்கு எகிப்து தானே ஞாபகம் வரும் இல்லையா? ஆமா, அதுதான் பொதுவான எண்ணம். ஆனா இமயமலையில ஸ்பிட்டி பள்ளத்தாக்குல ஒரு மம்மி இருக்கு. 1975ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சங்கா டென்லின், ஒரு திபெத்திய புத்த துறவி. அதேதான். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இது எந்த கெமிக்கலும் இல்லாம இயற்கையாவே பதப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 500 வருஷமா. அவர் சுமார் 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்திருக்கலாம்னு கணிக்கிறாங்க. அவரு தானாவே தன்னை மம்மி ஆக்கிக்கிற ஒரு கடுமையான ஆன்மீக பயிற்சியை செஞ்சிருக்கலாம்னு நம்புறாங்க. இது ஜப்பான்ல சொகுஷின் புத்சுன்னு ஒரு முறை இருக்கு. சில புத்த துறவிகள் பின்பற்றினாங்க. இங்க ஸ்பீட்டியோட அந்த குளிர், அந்த வறண்ட உயரமான சூழல், அதுவே உடம்ப கெடாம பாத்துக்க உதவி இருக்கு. எந்த ரசாயனமும் கிடையாது. அப்போ நம்ம இஜிப்ட் மம்மிகளுக்கும் இதுக்கும் என்னங்க முக்கிய வித்தியாசம்? அங்கெல்லாம் நிறைய வேலைப்பாடு இருக்குமே. இருக்கு. முக்கிய வித்தியாசமே அந்த பதப்படுத்துற முறை தான். இஜிப்ட்ல பாத்தீங்கன்னா இறந்த பிறகு உடம்ப எடுக்கறாங்க, உள்ள இருக்க உறுப்பெல்லாம் நீக்கிடுவாங்க. அப்புறம் நிறைய ரசாயனம், எண்ணெல்லாம் போட்டு துணியால சுத்தி வைப்பாங்க. அது ஒரு வெளிப்புற செயல்முறை. ஆனா சங்கஹா டென்சின் உடம்பு அது அவர் உயிரோட இருந்தப்ப செஞ்ச கடுமையான விரதம். தண்ணி கூட குடிக்காம இருக்கிறது. இந்த மாதிரி சுய கட்டுப்பாட்டு முறைகளால உடம்புல கொழுப்பு, நீரெல்லாம் வத்தி போயிருக்கு. அதோட அவர் இறந்த பிறகு அந்த ஸ்பீட்டியோட இயற்கை சூழல், அந்த உயரம், குளிர், காத்து இதெல்லாம் சேர்ந்து உடம்ப இயற்கையா பதப்படுத்தியிருக்கு. சுவாரஸ்யம் என்னன்னா, அவரோட தோல், நகம், பற்கள் கூட இன்னும் அப்படியே இருக்கு. அவர் உட்கார்ந்திருக்கிற அந்த தியான நிலை, அந்த பத்மாசனம் கூட களையாம இருக்கு. எதுக்காக அவர் இப்படி இவ்வளவு கடுமையான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கணும்? அங்க உள்ளூர் மக்கள் என்ன நம்புறாங்கன்னா, ஒரு காலத்துல அவங்க கிராமத்துக்கு ஏதோ பஞ்சம் இல்ல வேற ஆபத்து வந்தப்ப அதிலிருந்த மக்களை ஆன்மீக ரீதியா காப்பாத்துறதுக்காக அவர் இந்த தியாகத்தை பண்ணினாருன்னு சொல்றாங்க. இல்லனா அந்த பகுதியோட ஆன்மீக சக்தியை நிலைநிறுத்துறதுக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு கூட குவேங்கிற கிராமத்துல ஒரு சின்ன மடாலயத்துல கண்ணாடி பெட்டிக்குள்ள அவரை வச்சிருக்காங்க. அப்ப அது ஒரு புனிதமான இடமா இருக்கு. ஆமா, அது ஒரு புனித தலம். அதே சமயம் நிறைய சுற்றுலா பயணிகளும் வராங்க, ஆராய்ச்சியாளர்களும் ஆர்வம் காட்டுறாங்க. இது வெறும் இயற்கை இல்ல. இது கடுமையான ஆன்மீக பயிற்சி, பாரம்பரிய நம்பிக்கை, அப்புறம் அந்த இடத்தோட தனிப்பட்ட சூழல். இது மூணும் சேர்ந்து ஒரு அபூர்வமான கலவை. எஜிப்து மம்மிகளை நிறைய சிடி ஸ்கேன், மூலக்கூறு ஆய்வெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா சங்ஹா டென்சின் மம்மிய அந்த அளவுக்கு இன்னும் ஆழமா ஆராயல. அப்போ இந்த மம்மி இமயமலை பௌத்த கலாச்சாரத்தோட ஒரு ஆழமான அடையாளமா நிக்குது. ஒரு மனுஷனோட அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் அவனை சுத்தி இருக்கிற அந்த இயற்கையோட சக்திக்கும் நடுவுல இருக்கிற அந்த தொடர்பை இது நல்லா காட்டுது.